ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பை பார்க்க போகிறோம். நான் கூட இதை நம்பலை ஃபஸ்ட்டு. இதில் வித்ட்ரா எடுத்த அப்புறம் தான் நம்பினேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை எப்படி இது பண்ணுறதை நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னுடைய ப்ரொமோஷன் இது சொல்கிறேன்னா அதை இது பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியுது இல்லைங்களா கோடு? இத்தல் ஒன்று வந்துடுச்சு பாருங்கள், மேலே தெரியுது இல்லைங்களா கோடு? இந்த கோடை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வர இல்லைங்களா, இந்த கோடை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதை எப்படி விளையாடுறதுன்னு நான் சொல்கிறேன். ரெட்டு, வயலட், க்ரீன் 3 கலர் தான் இதுக்கு பேசிக். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், வயலட் இது வந்து 0 1 ரெண்டுமே மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, க்ரீனு இது மாதிரின்னு வருது. ஓகேங்களா? சப்போஸ் இது மாதிரி வந்துச்சிங்க 10 ரூபா கட்டினீங்கன்னா 19 ரூபா 50 பைசா வரும். அதனால் அப்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிங்கிளாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு பாதி அமௌண்ட்டு தான் வரும். பாருங்கள், நம்ம ரெட்டு க்ரீன் மேலே கட்டியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு இது கம்பெனிக்காரனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போக மீதி நமக்கு வரும். ஓகேங்களா? 14 ரூபா 25 பைசா. இது எப்படி பெட்கிறேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ கண்டினியூவாக ரெட்டு, க்ரீன் வந்துருக்குங்களா? இது மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டிலையும் கட்டலாம், ஸ்பேர்லேயும் கட்டலாம், நீங்கள் பிகான்லேயும் கட்டலாம், எம்ப்ராய்ட்லேயும் கட்டலாம். ஓகேங்களா? எப்படி 4 ஆப்ஷன், 4த்துலேயும் கட்டலாம். ப்ராஃபிட் லாஸ் வந்து வரும், அது சகஜம்தான். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதில் 50 ரூபா கட்டியிருக்கேண்ணா, 95 ரூபா வந்திருக்கு. இங்கே 100 ரூபா கட்டியிருக்கேன், 190 ரூபா வந்திருக்கு. கண்டினியூவாக க்ரீனு, ரெட்டும் வரும். இதை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். இது நீங்கள் யாராக இருந்தாலும் இது பண்ணிக்கலாம், ஈஸி தான் ரொம்ப. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து ரீசார்ஜ் இருக்குது இல்லையா, நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் வரும். உங்களுக்கு எக்ஸாம் காட்டுறேன். 500 அமௌண்ட் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதுனாலையும் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் 500 ரீசார்ஜ் பண்ணி ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? இப்படி தான் வரும் பேஜி. அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேங்களா? கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், பேலன்ஸ்ன்னு காமிக்கிற இடத்துல. ஓகேங்களா? வித்ட்ரா பண்ணுறதும் ஈஸி தான். வாலெட்டுக்குள்ளே போகிறீங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்னுடைய வித்ட்ரா பண்ணி பாருங்கள், இவ்வளோ ஆயிருக்கு வித்ட்ராலு. அதனால் இதை நீங்கள் 100% நம்பலாம். ஓகேங்களா? ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீன் வந்திருக்கு, கண்டினியூவாக ரெட்டு, க்ரீன். இது மாதிரி கெஸ்ஸிங்கில் தான் நீங்கள் போட்டு விளையாட முடியும். இதுக்குன்னு டெலிகிராம் சேனல்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க டைமிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதில் க்ரீன் மேலே கட்டலாம். க்ரீன் இருக்கா, ரெட்டு மேலே கட்டலாம். ஒரு 30 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு நான் பார்க்கலாம். டைமிங் ஓடட்டும். உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். மற்றபடி மற்றவங்க மாதிரி ஓட்டி கட்டல. இந்த நீங்கள் எதுனாலும் பிட் கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ரெட்டு வந்திருக்கு, ஒரு க்ரீன், 2 ரெட்டு. மறுபடியும் க்ரீன் மேலாம் 10 ரூபா கட்டுறேன். இது 100% கிடையாது, நீங்கள் உங்களுக்கோசரம் தான் நான் கட்டுறேன். மற்றபடி 100% நான் மட்டும் தான் கட்டுவேன். இதில் உங்களுக்கோசரமே பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே கட்டுறேன். எதில் ப்ராஃபிட், எது லாஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இத்தனை ரெட்டு வந்திருக்கு, 3 க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வரும்னு ஒரு கெஸ்ஸிங்கில் 20 ரூபா கட்டுறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கா, ரெட்டு மேலே வரும் 30 ரூபா, 50 ரூபா. இதில் ஒரு 30, 80 ரூபா, மொத்தம் 90 ரூபா கட்டியிருக்கோம். ஓகேங்களா? கட்டியிருக்கோம். இந்த டைமிங் இருக்குது இல்லைங்களா, இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வரத்துக்குள்ளே நீங்கள் பெட் பண்ணிக்கணும். எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர் மேலே பெட் பண்ணிங்கன்னா 10 ரூபா. இப்போ 8ஆம் நம்பர் மேலே வருது அப்படின்னு பெட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 9ஆம் நம்பர் மேலே பெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 தான் இல்லையா, 1ஆம் நம்பர் மேலே 10 ரூபா கட்டினுக்கிறேன்னா, சப்போஸ் 1 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே 1 × 85 ருபீஸ் வரும் அந்த நம்பர் மேலே பெட் பண்ணிங்கன்னா. இது மாதிரி நிறைய ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா?
நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக விருப்பங்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணி கோடை பயன்படுத்தி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக. உங்களுக்கு எதனா டவுட் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பார்க்குறீங்களா, இதே மாதிரி இதெல்லாம் லாஸ் வரும், ப்ராஃபிட்டும் வரும். மேக்ஸிமம் நீங்கள் 24 ஹவர்ஸ் விளையாடக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டு விளையாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்து கொஞ்சம் உங்களால் கெயின் பண்ண முடியும். பார்க்குறீங்களா, நம்ம கண்டினியூவாக ப்ராஃபிட்டு 1-2 லாஸ் வரும். பாருங்கள், நாம் இந்த இடத்துல 100 ரூபா போட்டிருப்போம், உங்களுக்கு கமிஷன் 5 ரூபா போக மீதி வந்திருக்கு. இப்போ நம்ம எதை போட்டோம், கிட்டத்தட்ட 90 ரூபா போட்டோங்களா. க்ரீனு 20 ரூபா இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம 30 ரூபா கட்டியிருந்தோம், அது போயிடுச்சு ரெட்டு மேலே. அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டு கட்டியிருந்தோம் 30 ரூபா, இதுவும் போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு 3. இதே 3ஆம் நம்பர் வந்து நம்ம 1ஆம் நம்பர் மேலே 1ஆம் நம்பர் வச்சுன்னா உங்களுக்கு 85 ரூபா வந்திருக்கும் காய்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ தான் கேட்டிருக்கு. நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள், நான் க்ரீன் மேலே பெட் பண்ணுறேன் 30 ரூபா. நெக்ஸ்ட் டைம் எனக்கு அமௌண்ட் வந்துடும், ஏன்னு தெரியும். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம் ஈஸியாக. ஓகேங்களா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க காய்ஸ். நான் உங்களுக்கு இதோட எதனா அப்டேட் வேணும்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.